டேய் ஏன்டா மீட்டிங் வரல? சூப்பரா இருந்ததுடா ப்ரோ மீட்டிங். அந்த ப்ரோ மீட்டிங் நான் வர மாட்டேன். ஏன்னா அந்த மீட்டிங் எனக்கு பிடிக்காது. ப்ரோ மீட்டிங்க்கு வர மாட்டியா? என்ன பிடிக்காது? அவனா உங்களுக்கு சொந்தக்காரா? இல்லண்ணா, சொந்தக்கார இல்லையா? நிலத்தகராறு எதுனா இருந்தா அவருக்கு? நிலத்தகராறு அதனால நிலத்தகராறும் இல்ல. வேற எதனா உங்க குடும்பத்துக்கு அவர் எதனா தீவனம் எதனா செஞ்சாரா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. வேற எதனா பங்காளி பிரச்சனை எதனா இருந்தா? சொந்தக்காரன் இல்ல. வேற என்னடா பிரச்சனை? ஏன்டா வரமாட்ற? எங்க ஐயாவுக்கு பிடிக்காது, அதனால எனக்கு பிடிக்காது. உங்க ஐயாக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காதா? ஏன்டா? சரி சரி, நீ சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பொண்ணை லவ் பண்றியே, வீட்டுல கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்லுங்க. சரி வெக்கப்படாது சொல்லு. அந்த பொண்ணு ஐயாக்கு பிடிக்கல என்ன பண்ணுவேன்? நான் தானே லவ் பண்றேன். ஐயா பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஐயாவுக்கு பிடிக்காது பரவாயில்ல. சரி வெரி குட், நல்லது. எப்படிதான் இருக்கும். அதாவது நீ லவ் பண்ற, ஐயாக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா அதே மாதிரிதான் அப்ப இந்த விஷயமா ஒரு ஊழியக்காரர் ஒரு பர்சனல் விஷயம்னா கரெக்டான சாய்ஸ் எடுக்கிறீங்க. ஊழியக்காரன் சம்பந்தமான விஷயம்னா மட்டும் ஐயாக்கு பிடிக்கலாம், எனக்கு பிடிக்காது, ஐயாக்கு பிடிச்சிக்கிதான் எனக்கு பிடிக்கும். என்னடா கடை இதெல்லாம்? சர்ச்சுக்குள்ளேயே வந்து இவங்களை உங்களுக்கு பிடிக்கூடாது, ஏன்னா எனக்கு பிடிக்காது, இந்த ஊழியக்காரன் எப்படி, அந்த ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வன்மம், அவ்வளோ கேவலமான தப்பான காரியங்கள்லாம் சபைக்குள்ள திணிக்கப்படுறதுலாம் எப்படா? பச்சை பையன் தானே, பச்சிருக்கிறியா? அறிவு கொஞ்சம் இருக்கா? கொஞ்சம் இருக்குதுல்ல. அப்ப யோசிக்கணும்ல. நீ யாரு சொன்னாலும், கடவுளை தவிர ஊழியக்காரர்கள் யாரு சொன்னாலும் எனக்கு பிடிச்சிருக்குதா? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல, ஐயாக்கே பிடிச்சிருந்தாலும் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஓகேவா? நீ இப்ப புடி, இதை ஃபர்ஸ்ட் உனக்கு எடுத்துட்டு வந்தேன். நல்லா இது மண்டக்குள்ள போகணும். ஓகேவா? இது உள்ள போச்சுன்னா எது சரி எது தவறுன்னு யார் சொல்லி கொடுக்கணும்? ஐயா இல்ல, உனக்கே தெரியும். சரிங்க, ஓகேவா? பாஸ்டர்ஸ் மூலியமாவே தவறான உபதேசம் வர வாய்ப்பு இருக்கு. இதுல போட்டுக்குது. தவறான உபதேசமோ தவறான கொள்கைகளோ திணிக்கப்படும் போது நீ டிசைட் பண்ணணும். இல்ல இது வேதத்துல இல்ல, ஹேட்ரட் பரப்பக்கூடாது. ரொம்ப தப்புடா தம்பி. வாழ்க்கையில சபைகளுக்கு நிறைய பிரிவினைங்க, எதிர்ப்புகள், மெயினா அந்த ஹேட்ரட் அதிகமா பரவின்னு இருக்கு. இது நம்ம தான் தடை பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் மாறு. உனக்கு பிடிச்சிருந்தா நீ ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. சரியா? என் வீடு ஜெப வீடு எனப்படும், குறை சொல்லும் வீடு அல்ல. வன்மத்தையும் வெறுப்பையும் கொட்டும் கள்ளர் குகை அல்ல. ஆட்சி மாறினாலும் மாறாவிட்டாலும் நாம் மாறாத பட்சத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை. We pastors are called to shepherd the flock, not to control the flock. Let that sink in.